ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லுக்ஷிகா சமையல். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லுக்ஷிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் முட்டை மேகி எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை எடுத்துக்கலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் வதங்கட்டும். கலர் சேஞ்ச் ஆக தேவையில்ல, லைட்டாக வதங்கினா போதும். இப்போ பாருங்கள், வெங்காயம் வதங்கிடுச்சு. ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு பேக்கெட் மேகி சேர்க்க போகிறேன், அதனால் அந்த அளவுக்கு செய்கிறேன். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை நல்லா போகட்டும். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். அதுவும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்து கலந்து விடுங்க. தக்காளி வதங்கி வரட்டும். தக்காளியும் வதங்கி வந்துருச்சு. ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் பாதி குடமிளகா சேர்த்துக்கிறேங்க, அதையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் வேறு எதனா வேணாலும் அதையும் சேர்த்துக்கோங்க. வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூனுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூனுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், வதங்கி வந்திருக்கு. ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் முட்டை சேர்த்துக்கலாம். நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். ஒரு பேக்கெட்டுக்கு 2 முட்டை கரெக்டாக இருக்கும். முட்டையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கைவிடாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. முட்டை நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், இந்த மாதிரி இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் பெரிய கிளாஸில் 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விடுங்க. நம்ம சேர்த்துருக்கிற உப்பு மசாலாலாம் கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு கொதி வரட்டும். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. நம்ம மேகி மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு பேக்கெட் மேகி எடுத்திருக்கேன், அதோட ஒரு பேக்கெட் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ மேகியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க, மசாலாவும் அந்த மேகியும். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வரட்டும். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்றி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட முட்டை மேகி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டோம்னா நம்மளோட முட்டை மேகி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் மேகி சாப்பிடுவீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லுக்ஷிகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.